தாக்கத்தினால நான் என்ன பண்ணுதோம்னு தெரியாம யாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால அந்த யாகத்துல மந்திரஹீனம் கூடாது, தந்திரஹீனம் கூடாது, கிரியாகீனம் கூடாது, ஞானகீனம் கூடாது, யோககீனம் கூடாது. இந்த இந்த பயிற்சி பண்ணி இந்த யாகத்தை நடத்தணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. பிராணாயாமம்னா உன்னுடைய நாடி சுத்தி பண்ணி உன்னுடைய மனம் மொழி மெய்களை நிலைநிறுத்தி இந்த யாகம் இதற்காக வேண்டி பண்ணப்படுகின்றது, அது நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் யாகம் பண்ணுறேன் அப்படிங்கிறத மனமொழி மெய்களால் வேண்டி அவ்வளவு சரணாகதி பண்ணி பண்ணக்கூடியதை நான் நான் பண்ணத யாகமெல்லாம் வெற்றி பெற்ற உடனே எனக்கு ஒரு ஆணவ தாக்கம் வந்துட்டு, அதனால் யாகத்தில் அந்த மந்திரகீனம், தந்திரகீனம், யோககீனம், ஞானகீனம், கிரியாகீனம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த குறைகள்லாம் நான் செஞ்சதுனால நான் பிரம்மராட்சஸாக மாறிட்டேன். நான் ஆனாலும் புண்ணியாத்மா இல்ல, நான் நிறைய யாகம் பண்ணேன்னா அதனால் நான் பிடிச்சிக்கிட்டது ராஜகுமாரியை பிடிச்சிக்கிட்டேன். அவள் உடம்புலேருந்து நான் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், அறிவுறுத்தலாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்த வரப்புகளை ஏம்பிவிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்க சங்கந்திருந்தோங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. பொன்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் நின்று என் கருத்தில் வை தேர்த்துதற்கு செய்தேன். உண்பனேனே நீ முடுப்பனேனே நீ உலகரை நம்பினேன், எனது நண்பனே நலம் சார் பண்பனே நிலையே நம்பினேன் கைவிடேனே பெற்றுக்கொள்ள. எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் நம்ம இந்த இடத்துல ஒரு யாகம் செய்து, வழக்கமாக நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் நம்ம யாகம் செஞ்சு தான் நம்ம நிகழ்வுகளை நடத்துகிறோம். நம்ம சமயத்தில் நம்ம ஆகமங்களில் அப்படி யாகம் எதுக்கு செய்யப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரிய சித்திக்காக வேண்டி, அதாவது நம்ம தொட்ட காரியம் தொடங்கணுங்கிறதுக்காண்டி யாகம் செய்வாங்க. புத்திர பேற்றுக்காக வேண்டி செய்யக்கூடியது, அது புத்திர காமேஷ்டி யாகம் அப்படிங்கக்கூடியது. அப்புறம் சர்வரோக நிவாரணி அப்படின்னா ரோகம், அந்த நோய்கள் நீங்குவதற்காக வேண்டி யாகம் நடத்தப்பட்டது. அப்புறம் நமக்கு அரச பதவி கிடைக்கணும் அப்படின்னா ராஜசூய யாகம் அப்படின்னு, அரசு பதவிக்காக வேண்டி ராஜசூய யாகம் அப்படின்னு ஒரு யாகம். இப்படி நமக்கான யாகங்கள் நமக்கான தேவைகளுக்கு தகுந்த மாதிரி யாகங்கள் நம்மளுடைய ஆகமங்கள்ல விதிக்கப்பட்டிருக்கு. ஆகமங்கள் சாத்திரங்கள் இவைகள்ல விதிக்கப்பட்டிருக்கு. அதன்படி நமக்கு ஒரு 9 விதமான யாகங்கள் நமக்கு தெரிஞ்சு, நான் கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக இந்த யாகத்தோடே பயணிக்கும் போது 9 விதமான யாக குண்டங்கள் போட்டு நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். வட்ட யாக குண்டம், யோனி யாக குண்டம், அருங்கோணம், ஐங்கோணம், முக்கோணம், சதுரம், அப்படி எல்லாமே போட்டு நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். இந்த வாட்டி எனக்கு ஒரு ஆசை, அருகோண யாக குண்டம் தான் இப்பவும் போட போகிறோம். ஆனால் அந்த அருகோணம் கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பில் உண்டான அருகோணம். இந்த யாகத்தை பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நீண்ட நாள் ஆசை. அதாவது இந்த 20 ஆண்டு கால ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஆசைப்பட்டேன் அப்படின்னா, எல்லா உயிர்களும் பரவெளி அனுபவம் பெறணும் அப்படின்னு எனக்கு ஒரு பேராசை. என்னம்மா இதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? உயிர்கள் வெறும் குணங்கள் வேறு, ஒவ்வொரு உயிரோடைய பரிணாம வளர்ச்சி வேறு, அவர்கள் பிறந்ததுடைய சூழ்நிலை வேறு, எல்லாரும் பரவெளி அனுபவம் அப்படி இப்படின்னு போயாச்சுன்னா அப்போ நம்ம அப்போ இயற்கை அது உடைக்கிற மாதிரி ஆகாதா அப்படின்னு சொன்னால், எனக்கு நோக்கம் இயற்கையை உடைக்கிற மாதிரி உண்டான நோக்கம் இல்லை. பின்ன என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்மான சுவாமிகள் சொல்கிறாரு, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நான் மன நிறைவோடு இருக்கேன், என் பிள்ளைங்களும் மன நிறைவோடு இருக்கணும், அப்படி ஒரு சுயநலம். மாணிக்க வாசகர் சொல்லாரு, பேராசை வாரியானை பாடுதங்கான. அவன் பேராசைப்படுறான் சிவபெருமான். ஏன்?
எல்லா ஜீவர்களும் வந்துடணும் அப்படின்னு அவன் பேராசைவன். நீர்வலை வீசிய காணவன் அப்படின்னு அவரை ஒரு சொல்லிட்டு அவன் வலையை வீசி பிடிக்கிறானான், வீசி போடுறானான். ஏன்னா இந்த வலைக்குள்ள இந்த மீன் வந்துடாதா, இந்த வலைக்குள்ள இது வந்துடாதா, இந்த ஜீவன் இதுக்குள்ள வந்துடாதா, இந்த ஜீவன் இதுக்குள்ள வந்துடாதான்னு அவன் வீசி பிடிக்கிறானான். போட்டே அந்த பிள்ளைங்க. எனக்கும் அப்படி ஒரு ஆசை. ஏன்னா வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கிறார், என்னை அடுத்தார் சுகம் ஆய்த்திடல் வேண்டும் அப்படின்றார். என்னை அடுத்தவர்கள் எல்லாம் சுகமாய்க்கணும்னு எல்லாரும் வேண்டி இருக்கிறாங்க. அதனால நானும் அது மாதிரி வேண்டி இந்த யாகத்தை ஒரு மிகச்சிறப்பான யாகமாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எப்பவும் நான் வந்து நிறைய யாகங்கள் பண்ணது. 48 நாள், 108 நாள், அப்புறம் வந்து 1008 நாள் பண்ணனா, அதுக்கு 108 நாளை நான் அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டேன்னா தெரியலை. அப்படி தொடர்ந்து யாகம் பண்ணிக்கிட்டே இருந்தேனால யாகத்தை பற்றி எனக்கு வந்து ரொம்ப ஒரு பயமோ அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் நிறைய ஒரு 16 பிள்ளைங்க என் கூட இருந்தாங்க, வயசு பிள்ளைங்க. அவங்கள தள்ளிநிலைன்னு சொல்ல முடியலை, கிட்டவானும் சொல்ல முடியலை. அந்த யாகத்துக்கான சம்பிரதாயங்களை என்னால் காப்பாற்ற முடியலை. அப்போ நான் யாகத்துக்குள்ளே போய் இருக்கும்போது சில விஷயங்கள் எனக்கு தெரிய வரும்போது என்னால் அதை கண்டினியூஸாக என்னால் செய்ய முடியலை. இதுதான் நியதி அப்படின்னா, இப்போ கண் டாக்டர்கிட்ட போய் கண்ணுக்கு மருந்து பார்க்குறோம், காது டாக்டர்கிட்ட போய் காதுக்கு மருந்து பார்க்குறோம். இப்போ எல்லாரும் வந்து ஒரு உடன்பாடாக இருந்தால் பரவாயில்ல. நான் வந்து நிறைய எச்சிட்டு அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏன்னு கேட்டால் திருஞான சம்பந்தர் வந்து பெரிய ஒரு யாகம் நடத்துகிறார். அது என்ன யாகம் அப்படின்னு சொன்னால், அவர் திருக்கல்யாணத்தப்போ அந்த ஜோதிக்குள்ளே அவர் மறைஞ்சு எல்லாரும் அந்த ஜோதிக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு யாகம் நடத்தினார். அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு ஒரு பாட்டு நீங்கள் எல்லோரும் பாடுவீங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாய். இதுதான் இந்த பதிகம் தான் அவர் திருவருளோடு சேர்ந்தபோது படித்த பதிகம்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது அந்த அந்த பதிகத்தை அவர் படித்து யாகம் நடத்தும்போது அவர் வந்து இறைவன்கிட்ட கேட்குறாரு, நான் எந்த கட்டுக்கள்லையும் மாட்டிக்க கூடாது, பந்த மறுப்பாய் வினையறுப்பாய் அப்படியெல்லாம் நான் வேண்டுனேனே. எனக்கு இன்னைக்கு கல்யாணங்கக்கூடிய பந்தத்தை கொடுத்துட்டே பகவானே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னும்போது இறைவன் வந்து நல்லூர் பெருமணம் அப்படிங்கக்கூடிய ஊரில் இந்த விஷயம் நடந்துச்சு. அதை நினைவு வச்சுக்கோங்க, நல்லூர் பெருமணம். இதில் இந்த தலபுராணம் தான் இந்த கதையை சொல்லுது. சேக்கிலார் பெரிய புராணத்தில் இந்த கதை இல்லை. அப்போ அந்த நல்லூர் பெருமணத்தில் அவர் அந்த யாகத்தை அவர் செய்யும்போது, அப்போது அந்த அசரீரி ஒன்று, நீ வந்து கடைசியில் வர மாதிரி வந்துக்கோ, மீதி பேரெல்லாம் உள்ளே சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். யாக நெருப்பில் அது வந்து அவங்கள எல்லாரையும் ஜோதி சுரூபமாக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் உள்ளுணர்வு சொல்லுது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த ஜோதிக்குள்ளே கலந்துக்கணும்னு விரும்புகிறீங்களோ எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வந்து ஒன்றும் கலந்துக்கலை. அவங்கவுங்க எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் இருக்குது, என் பொண்டாட்டிக்கு பேர்காலம் இருக்குது, என் பேரம்பேத்திகளுக்கு அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு தள்ளி நின்னவங்க நின்னாங்க. கொஞ்சம் அடியவர்கள், இங்கே திருஞான சம்பந்தரோடு வாழ்ந்த அடியவர்கள் 6-7 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் மட்டும் அதில் போய் கலந்துக்கிட்டாங்க. ஒரு பெண் அங்கே தள்ளி நின்று வருத்தப்பட்டுட்டு இருந்தான். இவர் கேட்டார், ஏமா வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்? இல்லை, நான் மாத விடாயில் இருக்கிறேன், உள்ளே வந்து கலந்துக்கலாமான்னு தெரியும். இந்த பெருக்கருப்பு பக்கத்தில் அந்த சிறு நீர் வந்து ஒன்றும் செய்யாதுமா, நீ கலந்துக்கோ. அந்த கொள்கை தான் என் கொள்கை. நான் எல்லாம் நீட்டாக இருந்தால் போதும், ஹைஜீனிக்காக சுத்தமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதான் என் கொள்கை. ஏன்னா அவங்க எல்லாமே அப்படி இருந்திருக்கிறாங்க, நாம் எதுக்கு அப்படின்னு. ஆனால் சில நேரங்களில் சில சம்பிரதாயங்கள் எனக்கு நான் இப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறேன், அது முடியலை என்னால் அந்த குழந்தைங்களை வச்சு பராமரிக்கும் போது. அதனால் யாகம் பண்ணுறதே நான் நிறுத்திட்டேன். இப்போ இங்கே ஆண்டுக்கு ஒரு முறையோ 2 முறையோ இங்கே யாகம் பண்ணி நம்ம பூஜை இதெல்லாம் போட்டுக்கிறோம். இவங்க வந்து ஒரு யாகம் வந்து நான் விடுபட்டு போன அந்த ஒரு யாகத்தை நாங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு திடீர்னு எனக்கு ஒரு நினைப்பு வந்தது. அதுக்காக வேண்டி இப்போ தொடர்ந்து பூஜை போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்துட்டு மறுநாளே வர மாதிரி தான் எண்ணத்தில் வந்தேன். இங்கே வந்து அந்த யாகம் நடத்தணும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள நினைப்பு. யாகம் நடத்துறதுல ஏன் நான் கடைசியில் அந்த யாகம் நடத்தாமல் விட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. கதை இல்லை, நடந்த நிகழ்வு. உங்களுக்கு இது எல்லாமே தெரியும். ராமானுஜர்னு ஒரு மகான், வைணவ சம்பிரதாயத்தில் அவர் பெரிய மகான். அந்த அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கக்கூடிய 3ஐயும் ஆதிசங்கரர், மத்வர், ராமானுஜர் 3 பேரும் ஸ்தாபிச்சாங்கன்னு ஆளுக்கு ஒரு ஸ்தாபகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மாதிரி ஸ்தாபித்த ஸ்தாபகர்களில் இவரும் ஒருத்தர்.
அப்போ இவர் வந்து என்ன இவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சின்ன வயசுல ராமானுஜர் சின்ன வயசா இருக்கும்போது, இந்த மாதிரி குழந்தைங்களா இருக்கும்போது அவர் ஒரு வாத்தியார்கிட்ட பாடம் படித்தார். யாதவ பிரகாசர் அப்படின்னு அவருக்கு பேர். இந்த வாத்தியார்கிட்ட அவர் பாடம் படித்த முதல் வாத்தியார் யாதவ பிரகாசர்னு பேர். பேசிக் அடிப்படை கல்விகளையும் வேதங்களையும் அவர் சொல்லித்தரார். அடிப்படை கல்வி வேதங்களை அவர் கற்றுக் கொடுக்குறாரு. அது மாதிரி அவர் சொல்லித்தரும்போது ஒரு நாள் அந்த யாதவ பிரகாசருக்கு இவருடைய ராமானுஜருடைய அறிவு வந்து ஜீரணிச்சுக்க முடியல. ராமானுஜர் வந்து அவர் பாடம் சொல்லி தரும்போது எப்படி சொல்லித்தராரு, ஒரு நாள் பாடம் எடுக்கிறாரு. இறைவனுடைய திருமுகம் வந்து செந்தாமரை மலர் மாதிரி மலர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அதை சீர்தலை பிரிக்கிறது எப்படி பிரிச்சுட்டாரு, குரங்குடைய பின்பகுதி செவந்திருக்கும், அது மாதிரி இறைவனுடைய முகம் செவந்திருக்குன்னு பிரிச்சுட்டார். ராமானுஜருக்கு அழுக தாங்க முடியல, அழறாரு ஏங்கி ஏங்கி. அதாவது பெருமாளுடைய திருமுகத்தை இவர் இப்படி மாதிரி சொல்லலாமா, எதோடு ஒப்பிட்டு சொல்லுதுன்னு ஒரு இது வேண்டுமா அப்படின்னு சொல்லி. அப்ப ஏன் அழுற அப்படின்னு அவர் கேட்கிறார். நீங்க சீர்தலை பிரிச்சு சரியில்லை, அந்த கபி அப்படின்னா குரங்கு, நீங்க அப்படி பிரிக்க கூடாது, கபித்வஜம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிரிச்சிங்கன்னா செந்தாமரை அப்படிங்கக்கூடிய பொருள் வரும். இறைவனுடைய திருமுகம் வந்து செந்தாமரை மாதிரி இருக்குதுங்கிறத நீங்க இது மாதிரி பிரிச்சுட்டீங்க, அது எனக்கு கண்ணீர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் முன்னாலேயும் இவர் அப்படி மாதிரி பிரிச்சு சொன்னது இவருக்கு வந்து ஒரு தன்மானத்தை சீண்டிருச்சு. எல்லாரும் முன்னாலும் நான் தான் அவமானப்பட்டுட்டோமோ அப்படின்னு. அறிவு வளர்ச்சி வராதனால தான். இந்த குழந்தைகிட்டையும் கற்றுக்கலாம், அந்த குழந்தைகிட்டையும் கற்றுக்கலாம், அவங்ககிட்டையும் கற்றுக்கலாம். இந்த குழந்தைங்க ஏதாவது எனக்கு சொன்னால் கூட நான் சந்தோஷமாக அவங்ககிட்ட நான் இப்போதாண்டா அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அது மாதிரி தான் இருக்கணும். நமக்கு அறிவு வந்து நாளும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கணும், பிரபஞ்சத்தில் கற்றுக்கிட்டு இருக்கணும். செடி மரம் பிரபஞ்சம்னாலே அது எல்லாத்தையும் அடங்கிடும். இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். ஆடு மாடு கோழி குருவி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கணும். அப்போ அப்படியே கொஞ்சம் நாளாக ராமானுஜரை காசிக்கு போகிறேன்னு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடணும்னு அவர் ஒரு தீர்மானம் பண்ணிட்டு வந்துட்டார். அவர் விட்டுட்டு வந்தார். திரும்பவும் ராமானுஜர், அது பெரிய கதை, நான் ஏற்கனவே அதை பதிவெல்லாம் பண்ணியிருக்கிறேன், இப்போ உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், யாகத்துக்காண்டி நினைவுபடுத்துகிறேன். ராமானுஜர் காசியிலேருந்து எம்பெருமான், அதாவது வரதராஜ பெருமாள் அப்படின்னு காஞ்சி வரதர் அப்படின்னு பேர், அவருடைய திருக்கருணையால் தான் இவர் வந்து பிறந்தார். அதனால் அவரை சரணாகதி சரணாகதி சரணாகதி, வைணவம்னாலும் சரணாகதி தான், சரணாகதி பண்ணி அவர் கூட்டி வந்துட்டார். காசிலேருந்து வரதராஜ பெருமாளை இவரை கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்து திருக்கோயில் கைங்கரியம் பண்ணுறார். யாதவ பிரகாசருக்கு இவர் காசியில் போய் நம்ம அவரை வேற மாதிரி பண்ணிட்டோம்னு அவரை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். இவர் ரிட்டர்ன் பேக் வந்துட்டார். வந்தது கேள்விப்பட்ட உடனே அப்போ எல்லாரும் கூடி இருக்கிற சீடர்கள் சொல்கிறாங்க, நம்ம அவரை கண்டுக்காமல் விட்டோம்னு சொன்னால் நம்ம தான் வஞ்சனை பண்ணி அங்கே ஒண்டி ஏதோ பண்ணிட்டு வந்துட்டோம்னு சொல்லுவாங்க, அதனால் நம்ம போய் அவரை கண்டுக்கிட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தோடனே, மகனே நீ வந்து எங்கடா தொலைஞ்சு போனேன், நான் இரவும் பகலும் தூங்காமல் இருக்கேன், உன்னைய கண்டு வாப்பா பாடம் படிக்கணும் வாப்பான்னு சொல்லி அப்படியே கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்து இவரும் நிஜம்னு நம்பிட்டு அங்கேயே இருந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே அந்த நாடாளும் அரசனுடைய மகளுக்கு வந்து ஒரு பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் பிடிச்சிருக்கு. பிரம்மகத்தி தோஷம்னா என்ன அப்படின்னா, தாய் தந்தையரை அவமரியாதை பண்ணுதல். தாய்க்கு வந்து, அதாவது தாய் தந்தையரை அவமரியாதை பண்ணது மட்டும் இல்லை, தாய் சாப்பாடு கொடுக்காம, அதாவது அவங்க நோய்க்கு எது இருந்தாலும் அவங்கள பார்க்காம விடுறது, அது வந்து ஒரு பெரிய நோவு பிரம்மகத்தி தோஷத்தில். பிராமணர்களை வதம் பண்ணுறது, பசுவை வதம் பண்ணுறது. அப்புறம் நிறைய அதில் சச்சாதிகள் இருக்குது, உங்களுக்கு இப்போ சொல்லணும்னா இல்லை, புரிஞ்சுக்கோங்க. காவல் செய்த பெண்டிரை கற்பழித்தல், அப்படி மாதிரி கொடுத்த பொருளை வந்து வாங்கி வச்சுட்டு இல்லைன்னு சொல்கிறது, அதெல்லாம் பிரம்மகத்தி தோஷத்தில் ஏகப்பட்டது இருக்கு, வச்சுக்கலாம். அந்த பொண்ணுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருக்கு, ராஜாவுடைய பொண்ணுக்கு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே யாதவ பிரகாசருக்கு ஒரு சத்சங்கம் வச்சு நடத்துகிறாரு, அதில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மூலமாக இந்த நோய் குணமாகும்னு நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் வேணால் அதை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசனுடைய மந்திரி பிரதானிகள் எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே ராஜா வந்து யாதவ பிரகாசரையும் அவருடைய சீடர்களையும் அழைச்சிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புகிறார்.
உடனே யாதவ பிரகாசருக்கு பெரிய ஆணவம் வந்துட்டு, என்னத்துக்கு கூப்பிடுற அப்படின்னு கேட்டார். இல்லை, ராஜா மகளுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருக்கு, அதை போக்குறதுக்காக வேண்டி உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னார். அப்போ போய் நான் சொன்னேன்னு போய் சொல்லு. எப்படி? நான் சொன்னேன்னு போய் சொல்லு. யாதவ பிரகாசன் ஆக்கிய நான், வேதங்கள் சாத்திரங்கள் கற்ற நான், யாகங்கள் செய்த நான் சொல்கின்றேன், அந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்ச பெண்ணிட்ட இருக்கக்கூடிய பிரம்மகத்தி போக வேண்டும் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொன்னார். பிரம்மகத்தி தோஷம் பிடிச்ச பொண்ணு சொல்லிச்சு, நான் சொல்கிறேன்னு போய் யாதவ பிரகாசன் சொல்லு, அவர் ராவோடு ராவ அவன் போயிடணும், இங்கே இருக்கக்கூடாது, இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டு போயிடணும், அவன் இங்கே இருக்கக்கூடாது, நான் சொன்னேன்னு போய் சொல்லு. அது பிரம்மகத்தி தோஷம் பிடிச்ச நான் சொன்னேன்னு அவங்ககிட்ட போய் சொல்லுன்னு சொல்லவும் சரி அப்போ நானே வரேன். அங்கேயே ஒரு ஆணவம் அடிபட்டு போகுது பாருங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவர் வந்துட்டார். இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்ச பொண்ணு அங்கே கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இங்கே இவங்க பூஜையெல்லாம் போட்டு எல்லாம் வச்சு, பிரம்மகத்தி தோஷம் பிடிச்ச நீ இப்போ போயிடணும், போகாட்டி உன்னை அதை பண்ணி இதை பண்ணணும், போடாப்பா, உன்னையும் தெரியும், உன் அப்பனையும் தெரியும், உன் பூர்வீகம் முழுசு எனக்கு தெரியும், நீ என்ன எங்கன்னே நீ மிரட்டிட்டு இருப்ப, உன் பூர்வீகமெல்லாம் எனக்கு தெரியும், போடா அப்படின்ச்சு. உனக்கு உன்னைய தெரியுமா, என்னையும் தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு அந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்ச பொண்ணு. தெரியாது. உன்னையும் தெரியாதுல்ல? தெரியாது. என்னையும் தெரியுமா? தெரியாது. பின்னென்ன நீ பிரம்மகத்தியை போய் விரட்டுவ? சரி, இப்போ நீ யாருன்னு சொல்லு, நான் முதல்ல ஒன்னையே சொல்லேன். சரி சொல்லு. மதுராந்தகம் ஏரிக்கரையில் நீ ஒரு உடும்பா பிறந்திருந்த போன பிறவில. எப்படி? மதுராந்தகம் ஏரிக்கரையில் ஒரு உடும்பா பிறந்திருந்த. அப்போ அங்கே ஏரிக்கு வரக்கூடிய, அங்கே மதுராந்தகம்ங்கிறது ராமருடைய அந்த 108 திவ்ய தேசங்களில் ஒரு தேசம். ராமச்சந்திரமூர்த்தி அங்கே அந்த மதுராந்தகம் ஏரியை பற்றி நான் உங்களுக்கு நிறைய கதை சொல்லியிருக்கேன். மதுராந்தகம் ஏரி உடப்படிச்சு ஓடுது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பீரியடு நடக்கு. அந்த துறை வெள்ளைக்கார துறை அந்த ஏரியை அடைக்கிறதுக்கு எவ்வளவோ பகிரத பிரயத்தனம் பண்ணலாம், நிற்கவே இல்லை. அப்போ அங்கே உள்ள ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள்லாம் பெரிய இந்து மதத்தில் பெரியவங்க, அது நடக்கு இது நடக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்கிறீங்களா, அந்த ஏரிக்கரையை நிறுத்துங்க, நான் அந்த கோயிலே கட்டித்தரேன் அப்படிங்கிறான். உடனே எல்லா அன்பர்களும் போய் ராமர்கிட்ட போய் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. பிரபு, நீ எங்களுக்காக வேண்டி எங்களை இலக்காரமாக அவன் பேசுகிறான், நீ எங்களுக்கு கருணை பண்ணு அப்படின்ன உடனே ஏரி உடப்பு நின்று போச்சு. ஏரி கரையில் ராமர் லட்சுமணர் 2 பேரும் ஒரு வில்லு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, ராமர் லட்சுமணர். அப்போ அந்த துறை இதை பார்க்குறாரு. அந்த உடப்படுத்து ஓடுறதை பராமரிக்கிறதுக்காக வேண்டி இவங்க பராமரிப்பு பணி விடிய இரவும் பகலும் நடக்கு பார்க்குறாரு. உடனே அன்பர்கள்ட்ட நான் அந்த கோயில் கட்டித்தரேன்னு, ஏரி காத்த ராமர்னு இன்றைக்கும் ஏரியை காத்தவன் அப்படிங்கிறதுனால ஏரி காத்த ராமர்னு மதுராந்தகத்தில் மிக பிரசித்தமான ஒரு கோயில் அது. அந்த கோயிலுக்கு அன்பர்கள் எல்லாரும் அங்கே வருவாங்க. அந்த கோயிலுக்கு வந்த உடனே அந்த அன்பர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, நீ அந்த 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 ஏரி காத்த ராமர் கோயிலில் மதுராந்தகம் ஏரிக்கரையில் நீ அன்பர்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு உச்சிஷ்ட பிரசாதம், அவங்க சாப்பிட்டதோட மீதியை பேர், அன்பர்கள் சாப்பிட்டது மீதிக்கு பேர் உச்சிஷ்ட பிரசாதம்னு பேர். அந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு நீ வாழ்ந்த, அதனால் உனக்கு எம்பெருமான் கருணையினால் அந்த உடும்பா பிறந்திருந்த, போன பிறவியில் உடும்பா இருந்த, அந்த உச்சிஷ்டம் பெரிய மெய்ஞானிகள் சாப்பிட்ட எச்சியலை சாப்பிட்டதுனால இப்போ உனக்கு ஞானமான பிறவி கிடைச்சிருச்சு. அப்போ நீ அப்படியே நீ வாழு போ. அதனால் நீ இப்போ வேதம் ஒதுக்கிட்டு வேதியரா நீ பிறந்திருக்கங்கிறத உணர்ந்துக்கோ அப்படின்னு. அப்போ நீ என்ன, நான் எந்த யாகத்தையும் நான் செஞ்சால் அந்த யாகம் அவ்வளவு நிலை நிறுத்தி நிற்கும். அந்த யாகத்தில் அந்த புண்ணிய பலன்களில் நான் அவ்வளவு செய்வேன். பிறவிதோறும் வேத விற்பனராக பிறந்திருந்தேன். அந்த அந்த பிரம்மகத்தி சொல்லிச்சு, நான் இப்போ பிரம்மராட்சஸ் அப்படின்னு பேர், பிரம்மகத்தியில் பிரம்மராட்சஸ் அப்படின்னு பேர். பிரம்மராட்சஸ் சொல்லிச்சு, நான் பிறவிதோறும் நான் யாகம் பண்ணி வேதம் ஓதிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆணவ தாக்கத்தினால நான் என்ன பண்ணுதோம்னு தெரியாமல் யாகம் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் அந்த யாகத்தில் மந்திரஹீனம் கூடாது, தந்திரஹீனம் கூடாது, கிரியாகீனம் கூடாது, ஞானஹீனம் கூடாது, யோகஹீனம் கூடாது. இந்த பயிற்சி பண்ணி இந்த யாகத்தை நடத்தணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது.
பிராணாயாமம்னா உன்னுடைய நாடி சுத்தி பண்ணி உன்னுடைய மனம் மொழி மெய்களை நிலைநிறுத்தி இந்த யாகம் இதற்காக வேண்டி பண்ணப்படுகின்றது, அது நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் யாகம் பண்ணுறேன் அப்படிங்கிறத மனமொழி மெய்களால் வேண்டி அவ்வளவு சரணாகதி பண்ணி பண்ணக்கூடியதை நான் 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 பண்ணத யாகமெல்லாம் வெற்றி பெற்ற உடனே எனக்கு ஒரு ஆணவத்தாக்கம் வந்துட்டு. அதனால் யாகத்தில் அந்த மந்திரகீனம், தந்திரகீனம், யோககீனம், ஞானகீனம், கிரியாகீனம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த குறைகள்லாம் நான் செஞ்சதுனால நான் பிரம்மராட்சஸா மாறிட்டேன். நான் ஆனாலும் புண்ணியாத்மா இல்லை, நான் நிறைய யாகம் பண்ணேன்னா அதனால நான் பிடிச்சிக்கிட்டது ராஜகுமாரியை பிடிச்சிக்கிட்டேன். அவள் உடம்புல இருந்து நான் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இப்போ என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணுனா நீ போவ அப்படின்னோடனே ராமானுஜரை அதில் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறார். ராமானுஜருடைய திருவடி என் தலைக்கு மேலே வைக்கணும் அப்படின்னு சொன்னார். இல்லை, ராமானுஜர் சொன்னால் நான் போவேன்னு சொல்லிச்சுவன். அப்போ ராமானுஜர் வந்துச்சு, கையெடுத்து கும்பிட்டு என்னுடைய குருநாதர் எப்படி யாதவ பிரகாசர் இவருக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரு எல்லாம் தெரியும். அவர் சொல்கிறாரு, இப்படி ஒரு பக்தி இருக்குமா எனக்கு தெரியல. என்னுடைய குருநாதர் உடைய கருணையினால, என்னுடைய குருநாதர் வேண்டிக்கிட்டதுனால நான் உன்னை போன்னு சொல்கிறேன். தயவுசெய்து என்னுடைய குருநாதருக்கு மதிப்பு கொடுத்து நீ போன்னு இவர் சொல்கிறார். நீ அப்படி சொன்னாலும் போக மாட்டேன், உன் திருவடியை என் தலையில் வை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு இவர் ஒரு குருநாதர் நீ திருவடி வைப்பா போட்டோம் அப்படின்னாரு. குருநாதர் இவருடைய திருவடியை அந்த பிரம்மராட்சஸ் பிடிச்ச அந்த ராஜகுல பெண்டின் மேலே வச்சாரு. அது போயிடுச்சு. அப்போ எனக்கு நான் யாகம் பண்ணும்போதெல்லாம் இது நினைவு வரும். நம்ம எங்கேயாவது ஓட்டை போட்டோன்னா இது நம்மளுக்கு இதாக இருக்கும்னு. ஆனாலும் நான் ஒரு சங்கல்பம் பண்ணி நான் என்ன செஞ்சாலும் பிழைத்து வைப்போருக்கு எல்லாம் பெரியவர் கடமை போச்சுன்னு நான் பிழைப்பு செஞ்சால் நீ பொறுத்துக்கணும்னு வேண்டி விரும்பி தான் நான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் எனக்கு முடியலன்னு விட்டுட்டேன். இப்போ அந்த விடுபட்டு போன அந்த ஒரு யாகத்தை செஞ்சிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில் இது இவ்வளவுலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த யாகத்தை நான் பண்ணுறேன். அப்போனா பார்த்துக்கோங்க இன்னும் எவ்வளோ தைரியம் இருக்கணும். பிரம்மராட்சஸா தப்பு பண்ணுனா என்ன ஆகும்? யாகம்ங்கிறது லேசான விஷயம் இல்லை. அது தப்பு பண்ணுனா என்ன ஆகும், அதுக்கு எவ்வளவு சுத்தமாக பிரசாதம் பண்ணணும், என்ன பண்ணணும், எது பண்ணணும் எல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த யாகத்தை நான் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். அருகோண யாகத்தில் இது கொஞ்சம் வித்தியாசமான யாகம். இதை இதில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 33 கோடி தேவர்களும் 48,000 மகரிஷிகளும் சித்த பெருமக்களும் தேவர்களும் மூவர்களும் எல்லாம் நான் பண்ணுற யாகம் இந்திர பதவி வேண்டி பண்ணலை, போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும். நான் பண்ணக்கூடிய யாகம் அவன் வேணும், அவன் என்னுடைய குழந்தைங்களுக்கு எல்லா வித மங்களங்களையும் செய்யணும். இதே ஆப்ஷன் தான் எனக்கு. எனக்கு அவன் வேணும்னு நான் பண்ணுறேன், அவனோடு கரைஞ்சிடணும். உங்களுக்கு நீங்கள் வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டார். நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கணும். அதுதான் என்னுடைய இலக்கு. பெரும்பாலும் யாகத்தினுடைய இலக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாகம் யார் பண்ணுறாங்களோ அவங்க இந்திர பதவி தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்திரனுக்கு கோபம் வரும். நான் எல்லார் காலையும் விழுந்துருவேன். எப்பா தேவாதி தேவர்கள், அஷ்டதிக் பாலகர்கள், அஸ்வினி குமாரர்கள், திக் தேவதைகள் எல்லார் காலையும் நான் விழுந்துடுறேன். எனக்கு நான் இந்த எந்த பதவி பட்டமும் வேண்டலை, எனக்கு நீங்கள் வேணும். யாகத்தில் கலந்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்க மன நிறைவோடு, உடல் நிறைவோடு, ஆரோக்கியத்தோடு அவங்க வாழும் காலம் எல்லை எதுவோ அது வரைக்கும் அவங்க சலனம் இல்லாமல் வாழ்ந்துட்டு ஒரு திருவடி சரணப்பா. இதுதான் என் பிரார்த்தனை. யாகப்பிரசாதம் மிக பவித்திரமானது, உன்னதமானது. அப்படி ஒரு யாகம் பண்ண போகிறேன். அதுக்கான தேதி இந்த 1ஆம் தேதி நான் சொல்லுவேன். இப்போ முன்னக்கூட்டியே என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். ஏன் இந்த பிரார்த்தனை அப்படிங்கக்கூடியது சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்தை தேர்வு பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு போனாலும் மானசீகமாக இந்த இடத்த மனதில் வச்சுட்டு மந்திர ஜெபம் பண்ணி இந்த இடத்துல யாகம் நடக்கு, இங்கே நாம் போய் கலந்துக்க போகிறோம். இதில் நமது வினைகள் எவ்வளவோ கழிய போகுது, நாம் உடல் நலமும் மனநலமும் பெறப்போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருங்க. எல்லாம் வல்லான உங்கள் கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய நலன்கள் செய்ய நான் பிரார்த்திக்கிறேன். திருவுருள் கூட்டி வச்சு நம்ம இன்னொரு பதிவில் என்ன ஐயா பதிவு பண்ண சொல்கிறார பதிவு பண்ண. அரகரம பார்வதி பதையே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி
எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் மாதவரடிகள் திருத்தாள்கள். அன்பு அடியார்களே, ஆன்மீக அன்பர்களே, உங்கள் வாழ்வில் அமைதியையும் ஆற்றலையும் அருளையும் அள்ளித்தரும் நவாக்கரி மந்திர வகுப்பிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தவிருக்கும் இந்த மகத்தான வகுப்பு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நவாக்கரி மந்திரத்தின் ரகசியங்களை கற்று உங்கள் உடல், மனம், ஆன்மாவை தூய்மைப்படுத்தி தெய்வீக சக்தியுடன் இணைய இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். 4 நாட்கள் நடைபெறும் இந்த வகுப்பில் மந்திர உச்சாடனம், தியானம் மற்றும் ஆன்மீக விளக்கங்கள் என பல சிறப்பு அம்சங்கள் காத்திருக்கின்றன. உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் இந்த ஆன்மீக பயணத்தில் இணைந்து கொள்ள இப்போதே பதிவு செய்யுங்கள். அன்னை சகுந்தலாவின் ஆசியுடன் நீங்கள் அனைவரும் பரிபூரண ஆனந்தத்தை அடையலாம். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி.